வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். தமிழ்நாட்டின் ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக யார நீங்க முதல்ல சொல்லுவீங்க? உங்களோட டக்குன்னு இந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இவர் தாங்க இந்த விஞ்ஞானி அப்டின்னா யார சொல்லுவீங்க அப்டின்றது தான் என்னோட கேள்வி. பட் இந்த தமிழ்நாட்டின் ஒரு முன்னோடியாகவும் இவர் திகழ்ந்திருக்காரு. உங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகத்துல வருதுன்ற ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இவர் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்டின்னா, உடனே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு முதல்ல தோணுனது இவர் தாங்க அறிவியல் விஞ்ஞானி அப்டின்ட்டு. பட் இப்போ நம்மளுடைய விவசாயத்திலயும், அதாவது மோட்டார் வாகனங்கள்லயும் இன்னைக்கு ஒருத்தர் முன்னோடியாவும் இருந்திருக்காரு. அதை எப்படியெல்லாம் அவர் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்றது தான் நம்மளுடைய கோயம்புத்தூர்ல மாவட்டத்துல பிறந்தவராங்க இவரு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அண்ட் கலங்கல் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தவர் தான் நம்மளுடைய ஜிடி நாயுடு. இவரை கோபால் சுவாமி துரைசாமி நாயுடு அப்படின்ற முழு பெயரோட அன்போடு அழைக்கப்படுவாரு. இவருடைய அறிவியல் விஞ்ஞானத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது இல்லாம இவருடைய தொழில் முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, யாரெல்லாம் இவருக்காக உதவி செஞ்சிருக்காங்க, இவர் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்காரு அப்படின்றதா. பட் இவருடைய தொழில்நுட்பம் எப்படியெல்லாம் மேலோங்கி நிக்கு அப்படின்றத இப்போ நம்ம வரலாறு தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ இவருடைய ஒரு விஷயங்கள்ல இன்னைக்கு போக்குவரத்திலும் சரி, அது இல்லாம பாருங்க, அது முதல் உலக போர்ல ஒருத்தர் வாழ்க்கையை மென்மேலும் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றதான். இப்ப எப்படி நமக்கு நடந்தது பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒரு நமக்காக லாக்டவுன்ல என்ன மாரி விஷயங்கள்ல சிலர் எவ்வளோ டவுன் ஆயிருப்பாங்க, எவ்வளோ பேருக்கு ஒரு பிசினஸ்ல அப் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாரி தான். இவருக்கு அந்த முதல் உலக போர்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ பஞ்சு விற்பனை. இந்த பஞ்சு விற்பனையில தான் இவர் அதுவும் திருப்பூர்ல ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான பணம் வைத்திருக்கக்கூடிய ஒரு முதலாளியா இவரும் மாறுறாரு. அப்படி மாறும் பொழுது தான் இவருடைய வாழ்க்கை முறைகளும் மாறுது. தன்னுடைய தொழில்நுட்பத்தை எப்படியெல்லாம் எடுத்துட்டு போகணுன்றது தான் இவருடைய விஷயம். அண்ட் இது மட்டும் இல்லாம நண்பர்கள் இவருக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. அந்த உதவிகள் மூலமாவும் இவர் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பணக்காரர் லிஸ்ட்ல வந்திருக்காரு. பணக்காரர் ஆகிறார் அப்படின்றது விஷயத்தை காட்டிலும் இவர் ஒரு தொழிலதிபராகவும் தன்னுடைய விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கும் ஒரு தனி திறனாளியா தான் இவர் வந்திருக்காரு அப்படின்றது தான் அதுல முக்கியமா பார்க்கப்படுது. இவரு நிறைய இன்னைக்கு கல்வியாளர்களுக்கு ஒரு முன்னோடியாவும் இருக்காரு. அப்படி என்ன ஒரு முன்னோடி? ஏங்க இவருக்கு தான் படிப்பே வராது. ஆனா படிப்பின் மீது நாட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். வரலாற்றில் அந்த சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது எந்த அளவுக்கு உண்மைன்றது வரலாற்றில் அது யார் யாரெல்லாம் அருகில் இருந்தார்களோ, அந்த வரலாற்றை நெருக்கமாக படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஜிடி நாயுடு அவர்களுடைய பேர் எங்கும் ஒலிக்கிறதுக்கு காரணமும் அதுதான். நிறைய பல்கலைக்கழகங்கள்லயும் கூட, நிறைய பள்ளிகள்லயும் இவருடைய பெயரை பயன்படுத்துவதற்கு முக்கிய நோக்கமே இவர் விஞ்ஞானி மட்டுமல்ல, ஒரு தொழிலதிபராகவும் அது மட்டும் இல்லாம ஒரு பள்ளி பருவத்துல தனக்கு கிடைக்காத விஷயங்கள் கூட அடுத்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு ஜிடி நாயுடு அவர்கள். அப்படி இவருக்கான ஒரு விஷயங்கள்ல இவர் முதல்ல என்ன பண்றாரு, அந்த முதல் உலோகப் போர் அந்த நேரத்துல திருப்பூர் போறாரு. அதுவும் நண்பர்கள்ட்ட கடன்லாம் வாங்கிட்டு போறாரு. இந்த மாரி போய் நான் ஒரு தொழில் பண்ணி நான் வாழ்க்கையில மேல வரப்போறேன்ட்டு நண்பர்களும் அதுக்காக உதவிகள்லாம் செய்றாங்க. உடனே என்ன பண்றாரு, திருப்பூர் போயிடுறாரு. அங்க திருப்பூர் போறப்ப தான் அங்க சில தொழில்கள்லாம் எத செய்யலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அங்க அந்த தொழில்ல பஞ்சு விற்பனைக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்கு. அதுவும் பஞ்சு தொழில் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. இவரும் தன்னுடைய பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த காலகட்டம் தான் உண்மையிலே முதல் உலகப் போர் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டிலும், இவர் தொழில் எப்படி சூடு பிடிச்சது அப்படின்றது தான் இங்க ரொம்ப பிரபலமா பேசப்படுது. அப்படி அவர் இந்த திருப்பூர்லயே சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு தொழிலதிபரா மாறுறாரு. ஆனா இவருடைய ஆசை அடுத்து நம்ம இன்னும் உலக நாடுகளுக்கு நம்மளுடைய தொழில எடுத்துட்டு போகணும். நெறைய பேருக்கு வேலைகள்லாம் குடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்படித்தான் பம்பாய் நோக்கி பயணிக்கிறாரு. ஆனால் அங்கு அவருடைய தொழில் சரிவடைய போகுது அப்படின்றது கண்டிப்பா அவருக்கு தெரியாது. ஏன்னா பம்பாயில இவர விட அதிகமா, அதாவது தொழில்ல ரொம்ப இவர விட தொழில் தெரிஞ்சவங்கலாம் நெறைய பேர் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு தொழில் போட்டி ஏற்படுது. தான் கொண்டு போய் வச்சிருந்த லட்சக்கணக்கான பணங்கள இழந்துடுறாரு. இழந்துடுறாருன்னா, அங்க அவரு முதலீடு செய்றாரு. அந்த முதலீடு நெறைய விஷயங்கள்ல அது அவருக்கு சரிவை நோக்கி தான் போயிருக்கு. பங்கு சந்தைகள்லயும் இருக்கக்கூடிய விஷயங்கள் மாரி தான். அவருக்கு சரிவை நோக்கி போனனால, இவர் மற்ற விஷயங்கள எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. அந்த தோல்வியோட வராரு. அப்படி ஒரு தோல்வியோட அவர் துவண்டு போகல. ஏன்னா, அங்க அவருக்கு ஒரு மோட்டார் வாகனங்கள்ல அங்க வேலை செய்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த போக்குவரத்து சம்பந்தமா அதாவது பஸ்ஸு, காரு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஒரு கம்பெனில வேலை கிடைக்குது. அப்படி ஸ்டான்ஸ் துரை அப்படின்றவர்ட்ட போய் சேர்றாரு வேலைக்கு. அவரும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா, அதுக்கு முன்னாடி ஜிடி நாயுடு யாரு அப்படின்ற விஷயம் அந்த ஸ்டான்ஸ் துரைக்கு நல்லாவே தெரியும். அப்போ என்ன பண்றாரு, அவர் ஒரு பேருந்த குடுக்குறாரு. அந்த பஸ்ஸ நீ வச்சுக்க. பஸ்ஸ வச்சுட்டு
நீ வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இத பண்ண முடியுமோ, நீ உன்னோட வாழ்க்கையில மேல வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் குடுக்குறாரு. ஆனா, அதுல ஒரு கண்டிஷனும் வைக்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பேருந்த எடுத்துக்கங்க. மாத தவணையா ஏதாவது ஒரு விஷயத்த செலுத்துங்க. ஆனா, அதுக்கு இடையில வந்துட்டு உங்களுக்கு பணம் எப்பலாம் இருக்கோ, அப்ப நீங்க தாராளமா குடுக்கலாம். ஆனா, தினசரி வரக்கூடிய அந்த போக்குவரத்து பயணிக்கக்கூடிய சில விஷயங்கள்ல எவ்வளவு வருமானம் இருக்கோ, அந்த வருமானத்துல ஒரு ஒரு சிறு பகுதிய எனக்காக குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் சரின்னு ஒப்புக்கொண்டு பேருந்த வாங்கிட்டு வந்துடுறாரு. அடுத்தடுத்து சில இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான், முதல்ல தமிழ்நாட்ல எங்க பொள்ளாச்சியிலிருந்து பழனிக்கு ஒரு பேருந்து சேவைய வந்து தொடங்குறாரு. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த ஜிடி நாயுடு அவர்களுடைய முதல் போக்குவரத்து அந்த பயணமே. ஆனால் அது மட்டும் இல்ல, விவசாயத்திலயும் அவர் ரொம்ப சாணக்கியத்தனம் பண்ணியிருக்காரு. அப்படி என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப வித்தியாசமான பொருள்லாங்க. சின்னதா ஒரு ஊசியா இருக்கும். அந்த ஊசி கூட அவர் கண்டுபிடிச்சதா தான் இருக்கும். அப்படிதான் இவருடைய பேர் வந்து உலகம் எங்கும் பரவி இருக்கு. வேற என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜிடி நாயுடு அவர்கள் தனி முதலாளியா அவர் வந்து இருந்தாலும், ஆனா அவருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கு. தன்னிடம் பணிபுரியறவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் எளிமையா செஞ்சு தர முடியும் அப்படின்றது தான் தன்னோட தொழில்நுட்பத்துல. அப்படிதான் அவர் முதல்ல என்ன பண்றாரு, இவர் வந்து அந்த போக்குவரத்துல இருக்கும் பொழுது, தன்னுடைய பேருந்துக்கு நேரம் காட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. இந்த நேரத்துக்கு பஸ் வந்திருக்கு, இந்த நேரத்துக்கு வந்து அந்த பேருந்து கிளம்பியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடித்த ஒரு முதல் மனிதரும் இவர்தான். ஆனா அதற்கப்புறம் இன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்க பிளேடு அதாவது வந்து சவரம் செய்யக்கூடிய அந்த பிளேடு இதுவும் அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இத தெரிஞ்சுக்கிட்டு மேலை நாட்டுல இருந்து ஒருத்தவங்க வந்து இந்த காப்புரிமை கேட்குறாங்க. அந்த காப்புரிமைய அவர் குடுக்க மறுத்துடுறாரு. கிட்டத்தட்ட அதிக தொகை கூட குடுக்குறாங்க. அப்போ வந்து நான் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் இந்த விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு வெளிநாடுகள்ல இத விக்கணும்னு நெனைக்கிறாரு. அப்படி ஒரு இடங்கள்ல போகும்பொழுது நான் 10,00,000 குடுத்து நான் அத வாங்கிக்கிறேன்னு சொல்லும் பொழுது கூட, அவர் வந்து ஒரு காலகட்டத்தில அதாவது அவர் அந்த காப்புரிமையே குடுக்க மாட்டேன்னு சொன்னவரு, அதாவது இந்திய அரசாங்கம் அவருடைய தொழில் திறமைய ஏத்துக்கிறதுக்கான மனப்பக்குவத்துக்கே வரல அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்குள்ள இருந்திருக்கு. வேற என்ன விஷயங்கள் கண்டுபிடித்தாலும், எப்படி இதெல்லாம் வந்து வெளியில வந்து விக்கணும், இத மக்களுக்கு பயனுள்ளதா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. என்னதான் படிப்புல வந்து அவருக்கு ஆர்வம் இல்லைனாலும், ஆனா புத்தகத்த வாசிக்கக்கூடிய அறிவு அவருக்குள்ள இருந்திருக்கு. அந்த ஆர்வம் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ படிப்பின் மீது கொண்ட ஆர்வமா இருக்கலாம், அந்த புத்தகத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் படிச்சிருக்காரு அப்படின்றத இவருடைய தொழில்நுட்பத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவருடைய பேருந்துகளுக்கு என்னென்ன தேவைன்றதையும் பண்ணியிருக்காரு. முதல்ல அதாவது அந்த கோவையில பஸ் வந்து பயணிக்குது. அங்கிருந்து பழனிக்கு பயணிக்குது. இந்த மற்ற இடங்களுக்கெல்லாம் கூட போகுது. ஆனா இதை தாண்டி இவருடைய பேருந்துல முதல்ல அதாவது அ டிக்கெட் நம்ம வந்து இன்னைக்கு டிக்கெட் வந்து இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு நம்ம எல்லாருமே வந்து மெஷின்ல வந்து நமக்கு ஒரு டிக்கெட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. நம்ம வந்து அத கியூஆர்ல ஸ்கேன் பண்றோம். இந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்கு. ஆனால் அவர் ஒரு நீண்ட காலத்துக்கு முன்பே அவருடைய பேருந்துல டிக்கெட் வந்து மெஷின்ல கிடைக்கிற மாரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அது பிரிண்ட் ஆகி வர மாரி அப்படியே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாரி விஷயத்த வந்து குடுத்தது ஜிடி நாயுடு அவர்கள் தான். பேருந்துகள்ல ரேடியேட்டர் இருக்கும். அந்த ரேடியேட்டர்ல எப்படி வந்து அதாவது தானே வந்து தண்ணீர் நிரப்பி அந்த கருவிய அதாவது பஸ்ஸ வந்து குளிர்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படி ஏன் ஒவ்வொரு தடவையும் நம்ம தண்ணி ஊத்தணும்? இதுவே தானாவே ஃபில் ஆகிட்டா எப்படியெல்லாம் இருக்கும்? அப்படின்றதையும் கண்டுபிடிச்சது தான் இவருடைய தொழிலுடைய அசாத்திய திறமை. அப்படி இவர் வந்து அடுத்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. இவருடைய போக்குவரத்துல நெறைய அதிர்வுகள் இருந்திருக்கு. அந்த அதிர்வுகள எப்படியெல்லாம் வந்து சரி பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஸோ அப்ப அந்த வைப்ரேட்டர் கண்டுபிடிக்கும் பொழுது தான், இவரு தன்னுடைய போக்குவரத்த இன்னும் அதிகப்படுத்தலாம். அதாவது என்னன்னா, இன்னும் நெறைய பேருந்துகள தயாரிக்கலாம். மக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மக்கள் இதெல்லாம் பயன்படுத்தி நெறைய பேர் வந்து நம்மளுடைய பேருந்துகள்ல ஏறுவாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்தும். இதன் மூலமா தொழில் வளர்ச்சியும் பெருகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா, இவருடைய சூப்பரான ஒரு விஷயங்க. இவருடைய அதாவது அந்த சவர கத்திக்கு அந்த பிளேடு கண்டுபிடிச்ச விஷயமும், இவருக்கு ஒரு இடங்கள்ல 3ஆம் பரிசும், ஒரு இடத்துல முதல் பரிசும் கிடைக்குது. ஸோ இந்த பரிசுகள் எல்லாம் அவருக்கு ஒரு விஷயங்கள் பெருசாவே இல்ல. ஆனால் இவர் ஏன் நம்மளுடைய கண்டுபிடிப்ப இன்னும் இந்திய அரசாங்கம் ஏத்துக்கல அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஆனாலும் இவருக்கு ஒரு கடுமையான ஒரு கடுப்பு இருந்திருக்கு. அந்த கடுப்பு என்னன்னா, வரி இந்தியாவுல அந்த அளவுக்கு வரி இருந்திருக்குங்க. ஏன்னா, இவர கிட்டத்தட்ட வரி நல்லா கட்டக்கூடிய ஒரு மனிதராகவும் ஜிடி நாயுடு அவர்கள் இருந்திருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து வரி ஏய்ப்பு செய்றாரு அப்படின்னு வந்து இவர் மேல வந்து பழிய போடுறாங்க. அப்படி வந்து ஒரு ஆங்கிலேயர் அதாவது வெளிநாட்டுல இருந்து வந்து காப்புரிமைல எனக்கு குடுத்துருங்க. நான் வந்து பெரிய லெவல்ல நான் பண்றேன். எல்லோருக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஆ நீங்க இப்படியே வச்சிருக்காதீங்க. இத குடுங்க. பலருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் என்ன பண்றாரு, எனக்கு 10,00,000 வேண்டாம். இந்த உரிமத்த நீங்களே வச்சுக்கங்க. நான் இலவசமாவே தர்றேன் அப்படின்ட்டு.
அதுக்கு என்ன ஒரு காரணம்னு அதுக்கப்புறம் பார்த்தா, அதாவது இந்திய ஆங்கிலேய அரசுக்கு வரி கட்டணுமா. அப்படி வரி கட்டும் பொழுது, இவர் குடுக்கக்கூடிய 10,00,000த்துல 9,00,000 வரியாவே கட்டணும். அப்புறம் எதுக்கு நான் இந்த விஷயத்த நான் பணம் குடுத்து வாங்கணும்? ஸோ இந்தியா எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ணலையே அப்படின்ட்டு நெறைய அவருடைய கண்டுபிடிப்புகள்லாம் பெட்டிக்குள்ளேயே அடங்கக்கூடிய ஒரு விஷயமா தான் ஆயிடுச்சு. இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம இந்தியாவுல அதுவும் ஒரு தமிழ்நாட்டுல ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த இதுக்கான ஒரு ஒரு அங்கீகாரம் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ இல்ல, இப்போ வரையும் அது இருக்கத்தான் செய்யுது. அது அரசியலா நம்ம பார்க்க வேண்டாம். ஆனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டும் அந்த விஷயங்கள் சில சாதிப்புக்கு உள்ளாகிக்கிட்டு தான் இருக்கு. நிறைய மாணவர்கள் அத சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஜிடி நாயுடு அவர்கள் வந்து அந்த காலத்திலே அதுவும் தகவல் தொழில்நுட்பமோ வளராத காலகட்டங்கள்ல அதை எப்படி உற்பத்தி செஞ்சிருக்காரு. அந்த பொருட்கள்லாம் எப்படியெல்லாம் சிறுக சிறுக சேர்த்து ஒரு உருவமாக உருவாக்கி இப்படித்தான் அது இருக்கணும் அப்படின்ற ஒரு விஞ்ஞானம் அதுவும் ஞானத்தால கண்டுபிடிச்சது தாங்க இதுல ஒரு சிறப்பே. அப்படிதான் இன்னைக்கு நம்ம வந்து பருத்தி ஆடை அப்படின்றோம். பருத்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. விவசாயத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்றதான். இவர் வந்து மக்காச்சோளம் சாதாரணமா பயிரிடுறாங்க. அது பயிரிடுற விஷயங்கள கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 அடிக்கு மேல வளருது. ஒரு கருது இல்லாம ஒரே கருதுல அதாவது அ ஒரே கட்டையில கிட்டத்தட்ட வந்து ஒரு 36 கருதுகள் வந்து முளைக்கிற அளவுக்கு விவசாயத்த ரொம்ப சீர்மிகு விஷயமா கொண்டு வந்திருக்காரு. விவசாயத்திலயும் இவர் சாணக்கியத்தனம் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான். இப்போ அதுக்கப்புறம் வந்து பருத்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் இந்த பருத்திக்கு அடுத்த ஒரு சூப்பரான பெயர் குடுத்தது தான் இவர் பெயர் காட்டன் அப்படின்ற ஒரு விஷயத்த குடுத்ததே ஜிடி நாயுடு அவர்கள் தான். ஸோ இந்த பெயர் சூட்டுன விஷயமும் இவருக்கு தான். ஆனா அந்த பெயர் சூட்டின விஷயங்கள் அந்த காப்புரிமமோ இன்று வரை அவரிடத்துல இல்ல. ஆனால் இது வந்து பொதுவாக பயன்படுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு வரையும் நம்ம அத பருத்திய காட்டன்னு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். எல்லா இடங்கள்லயும் காட்டன்னு சொன்னா தான் அது பஞ்சு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். இந்த பெயர் சூட்டின பெருமை ஜிடி நாயர் அவர்களே சாரும். 1938ல ஜிடி நாயுடு அவர்கள் பயன்படுத்திய அதாவது 18,00,000 ரூபாய் மதிப்புடைய அந்த பேருந்த வட்டார கழகத்தாரிடம் அவர் வந்து இலவசமாவே ஒப்படைக்கிறாரு. அப்படி அடுத்து தொழில்நுட்பங்கள்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும், இளைஞர்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கையெல்லாம் முன்னுக்கு வரணும், இவர்கள் பயன்படுத்துறதுக்கு அந்த பாலிடெக்னிக் இந்த போன்ற அ அடுத்தடுத்த சில தேவைகள வந்து தொழில்நுட்பத்தில அதுவும் இந்தியாவுல எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் நம்ம வந்து வெளிநாடை நோக்கி நம்ம படையெடுக்கக் கூடாது. அங்கு உள்ள பொருட்கள நம்ம வந்து வாங்கி பயன்படுத்தவும் கூடாது அப்படின்றதுல ரொம்ப உயரிய நோக்கத்திலேயே இருந்திருக்காரு. அப்படித்தான் இன்றைய இளைஞர்கள் எல்லாருமே அதாவது தொழில்நுட்பத்த நல்லா கத்துக்கணும். பாலிடெக்னிக் போன்ற கல்லூரிகள்ல இணைந்து அத படிக்கணும். அந்த தொழில்நுட்பத்த, அந்த படிப்பு அறிவ நம்ம இன்னும் மேல மேல கொண்டு வரணும் அப்படின்றதுல சூப்பரான ஒரு ஐடியாஸ்லாம் நெறைய குடுத்திருக்காரு. ஏன் இவர் விவசாயத்துல ஒவ்வொரு இதுக்கும் எப்படியெல்லாம் விதைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய நார்த்தங்காயா இருக்கட்டும், ஆரஞ்சு பழமா இருக்கட்டும், ஆ அது துவரை செடியா இருக்கட்டும், இப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள்லயும் ஒரு வித்தியாசத்த குடுத்திருக்காரு. அந்த விவசாயம் எப்படியெல்லாம் செல்வ செழிப்பா இன்னைக்கு வரையும் அத பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அதை எப்படி அவர் உருவாக்குனாரு? அதிலிருந்து சில விதைகள்லாம் எடுத்து எப்படியெல்லாம் வந்து அடுத்தடுத்த அறிவுபூர்வமா செஞ்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம விவசாயம் சம்பந்தமா நெறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். உரத்திலயும் அவர் வந்து உரம் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் இயற்கை உரங்கள எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது தான். ஆ விவசாயம் அப்படின்னா நமக்கு ஒரு புறம் வந்து நம்மாழ்வார் அவர்களுடைய ஞாபகம் கண்டிப்பா வரும். ஆனால் அதையும் தாண்டி ஆ ஜிடி நாயுடு அவர்கள் எப்படி தன்னுடைய அதுவும் இயந்திரத்தில ஒரு மின்சார ஒரு விஷயங்கள்ல கண்டுபிடிக்கக்கூடிய இயந்திரங்கள், இது போன்ற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி விவசாயத்திலும் ஒரு அறிவு சார்ந்த ஒருவரா இருக்க முடியுது அப்படின்றது தான் இங்கு உள்ள வரலாற்றில ஒரு வியப்பான ஒரு செய்தியா இருக்கு. ஆ தன்னுடைய வாரிசுகள் கூட சில விஷயங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றது தான். ஆனா இவங்க எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு ஒரு தொழில் கூடங்கள், அதாவது வந்து பாலிடெக்னிக் இது போன்ற விஷயங்கள்ல இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜிசிடி இதுக்கான ஒரு 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 விஷயங்கள நமக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லலாம். இன்னைக்கும் அவிநாசி சாலையில இருக்கக்கூடிய ஒரு பொருட்காட்சியில இவர் எப்படியெல்லாம் பயன்படுத்தினா அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எப்படியெல்லாம் இளைஞர்கள் வந்து தொழில் நுட்பத்துல வந்து நுட்பமான ஒரு அறிவு பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு ஒரு பொருட்காட்சி. ஸோ அங்க உள்ளது தான். பட் எப்படி உழைப்பால ஒரு உயர்ந்தார் அப்படின்றது தான் இதுல வந்து மையப்புள்ளியா இருக்கு. அண்ட் உழைப்பு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அறிவு, ஆற்றல், அதோடைய திறன் எல்லாமே ஒன்று சேரணும். இதுல ஏதாவது ஒரு விஷயங்கள் மிஸ் ஆனா கூட கண்டிப்பா அது நமக்கு ஃபெயிலியர் தான் அப்படின்ற ஒரு இதுதான். மீண்டும் அது மாரி நெறைய ஒரு விஞ்ஞானிகள நம்ம இன்னும் வரும் காலகட்டத்தில சந்திக்கலாம். சரி நீங்க என்னென்ன பொருள்லாம் வந்து தயாரிச்சீங்க அப்படின்றது தான். அது இல்லாம நீங்க தயாரிச்ச பொருள் என்ன பொருளா இருக்கும்? அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படி என்ன விஷயத்த கண்டுபிடிச்சீங்க? இது யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருந்திருக்கும்? எப்படியெல்லாம் பயனுள்ளதா இருக்கும்? அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க.
இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்ல உங்களுடைய விஷயங்கள நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்களுடைய அன்பு தகப்பனார் எஸ். சட்றா.